சுசித்ரா, அதே போல மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாக பார்த்தோமானாலும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகளுக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு பின்னடைவாகவே இந்த தேர்தல் இருக்கிறது. இப்படி அமைந்ததற்கான மெயின் ஃபேக்டர் என்னவாக பார்க்கப்படுகிறது சுசித்ரா? மிக முக்கியமாக, அதாவது கடந்த இந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான ஒரு மோசமான ஒரு தோல்வி என்றுதான் இந்த முறை அரசியல் நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் ஆர்ஜேடியினுடைய கை ஓங்கியிருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த அளவில் அவர்களுடைய அந்த ஒரு தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், அவர்கள் முன்வைத்த அந்த ஒரு கோரிக்கைகள், தேர்தல் அறிக்கைகளாக இருக்கட்டும், அவை இளைஞர்கள் மத்தியில் அந்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை என்றுதான் ஒரு கருத்து என்பது அரசியல் நிபுணர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நிதிஷ்குமாருடைய ஆட்சியை பொறுத்தளவில் கடந்த 20 ஆண்டுகளில் என்ன செய்தோம், அரசினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது, பெண்களுக்கான நலத்திட்டங்கள், இளைஞர்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பான பல்வேறு அம்சங்களை முன்வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக நிதிஷ்குமாரை முன்னிறுத்திய ஒரு பிரச்சாரத்தை இந்த தேர்தலில் அவர்கள் செய்தது மிகவும் ஒரு பக்கபலமாக அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக SIR, குறிப்பாக பீகாருடைய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தால் பெரும்பாலான ஒரு முஸ்லீம் வாக்குகள் என்பது இலக்க நேரிடும், அதனால் கடும் பாதிப்புகள் ஏற்படும் என்ற ஒரு கணிப்புகள் குறிப்பாக இந்தியா கூட்டணியின் சார்பாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த கணிப்புகள் என்பது பொய்யாகி உள்ளது என்ற ஒரு நிலவரத்தை தான் இந்த நடப்பு தேர்தலுடைய வாக்கு முடிவுகள் தெளிவாகவே காட்டுகின்றன. கடந்த 20 ஆண்டுகள், குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகள் கொண்டு வரப்பட்ட அந்த செயல்பாடுகள் நிதிஷ்குமாருக்கு எதிராக அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி என்பது பீகாரில் இல்லை. அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் என்பது வெளியே வரவில்லை. அதன் அடிப்படையில் இந்த ஒரு தேர்தல் என்பது மீண்டும் NDAவிற்கு சாதகமாக அமைந்திருக்கிறார். அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள், VIP கட்சியாக இருக்கட்டும், RJD, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் தொடங்கி வேட்புமனு தாக்கல் வரை கடுமையான ஒரு இழுபறி என்பதும் பிரச்சனையில் தான் இருந்தது. 11 தொகுதிகளுக்கும் அதிகமான தொகுதிகளில் RJD மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் நட்பு ரீதியிலான ஒரு போட்டியிலும் அவர்கள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த 11 தொகுதிகளிலும் கூட தற்பொழுது இன்னும் இந்தியா கூட்டணி கட்சிகள் பின்னடைவில் தான் உள்ளன என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். லாவண்யா. சுசித்ரா, அதே போல ஐக்கிய ஜனதா தளம் அதை மீறி அந்த பாஜக தன்னுடைய தனிப்பெரும் கட்சியாக தற்போது வென்றிருக்கக்கூடிய, முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து வருகிறோம். இது பாஜக ஒரு முக்கிய பிளே பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படின்னு பார்க்கலாமா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க? நிச்சயமாக லாவண்யா, அது பாஜகவினுடைய தேர்தல் உட்கையை பொறுத்தளவில் சுமார் பிரதமருடைய ரேலிகள் மட்டும் சுமார் கடந்த 2.5 மாதங்களில் 19 அரசியல் பேரணிகள் என்பது பிரதமருடைய அந்த பொதுக்கூட்டங்களாக அங்கு நடைபெற்றது. மிக முக்கியமாக அவர் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பீகாரினுடைய அந்த தேர்தலுக்காக பல்வேறு முறை அங்கு நேரடியாக சென்று பொதுக்கூட்டங்கள், வாக்கு சேகரிப்பு என பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பெண்களுக்காக வழங்கப்பட்ட அந்த ஜீவிகா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அந்த ஒரு உதவி தொகையாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் கிஷான் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு பிரதமருடைய நிதியாக இருக்கட்டும், அவை அனைத்துமே இந்த ஒரு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குரிய ஒரு பெரும் வெற்றி வாய்ப்பை வகுத்துள்ளது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். கடுமையான குற்றச்சாட்டுகள் என்பது இந்த வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பாக குறிப்பாக காங்கிரசின் தரப்பிலிருந்து பாஜக மீது முன்வைக்கப்பட்டாலும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்பது முன்னணி வகித்துள்ளது. தேர்தல் அறிக்கை மட்டுமல்லாமல் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்களும் இந்த முறை பாஜகவிற்கு கை கொடுத்துள்ளன என்ற ஒரு கணிப்பைத்தான் அரசியல் களம் என்பது தற்பொழுது காட்டியுள்ளது. நிச்சயமாக சுத்ரா, அதே போல ஏற்கனவே இப்ப MLA-வாக இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அந்த MLA-வாக இருந்தவர்கள் இந்த தேர்தலை யாரெல்லாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க, இது எப்படிப்பட்ட பின்னடைவைக்கு அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம்? மிக முக்கியமாக, அதாவது தற்பொழுது உள்ள தேர்தலில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு ஒரு சில தினத்திற்கு முன்னதாகவே VIP கட்சியினுடைய அந்த ஒரு தலைவரும் இந்தியா கூட்டணியுடைய துணை முதல்வர் வேட்பாளருமாக பார்க்கப்பட்ட சஹானி தன்னுடைய அந்த தேர்தலில் இருந்து அவர் வெளியேறுவதே மிக ஒரு பெரிய அதிர்ச்சியாக இந்தியா கூட்டணிக்கு இருந்தது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ராஜடியை பொறுத்த அளவில் அந்த கட்சியினுடைய ஏற்கனவே MLA-களாக இருந்த சுமார் 27
பேர் இந்த முறை மீண்டும் அவர்களுக்கான அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரவில்லை என்றாலும் அந்த வாக்கு வித்தியாசம் என்பது பெருமளவில் இருக்கிறது. பாஜக மற்றும் ஜேடியுவுக்கு எதிரான அந்த ஒரு வாக்கு வித்தியாசம் என்பது பெருமளவில் இருக்கிறது. அதனால் கடந்த எந்த அளவு ஒரு தேர்தலும் இல்லாத குறிப்பாக 23% வாக்குகளை ஆர்ஜேடி கட்சியானது நடப்பு தேர்தலில் பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த சீட்டுகள், அதாவது தொகுதிகள் என்பது சுமார் 47 தொகுதிகள் வரை குறைந்துள்ளது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். 2026 ஆண்டு தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு 47 தொகுதிகள் ஆர்ஜேடியுடைய அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை முழுமையாக இழந்திருக்கின்றன. ஆனால் வாக்கு சதவிகிதத்தை மட்டும் ஆர்ஜேடி தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று முக்கியமாக கூறுவது அது மிகவும் ஒரு பெரிய சவாலான விஷயமாக அமைந்தது. சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி, அதாவது கடந்த தேர்தலில் தனித்து போட்டிட்டு அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வந்திருந்தாலும் இந்த முறை அவருக்கு தான் பெற்ற அந்த ஒரு அனைத்து இடங்களிலுமே அவர் தற்பொழுது முன்னணி வைத்தது. அந்த வகையில் 23 இடங்களில் தற்பொழுது வரை எல்ஜேபி கட்சியானது முன்னணியை வகித்து வருகிறது. மக்களவை தேர்தலில் எல்ஜேபி கணிசமான ஒரு எம்பிக்களை பெற்று மத்திய அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்த நிலையில் ஒரு ஃபேக்டர், அதாவது வெற்றி பெறுவதற்கான ஒரு ஃபேக்டராக சிராக் பாஸ்வானுடைய கட்சியானது இருந்தது. தற்பொழுது நடப்பு தேர்தலிலும் அது எதிரொலித்திருக்கிறது என்றுதான் மிக முக்கியமாக கூறுகிறோம். அந்த வகையில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரசுடைய பெருவாரியான எம்எல்ஏக்கள் இதற்கு முன்னதாக வாய்ப்பளிக்கப்பட்ட எம்எல்ஏக்காக இருந்தவர்களும் தற்பொழுது அந்த வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளார்கள். இதில் மிக முக்கியமான ஒருவராக பார்க்க வேண்டியது தேஜஸ்வி யாதவ். அவருடைய அந்த வாய்ப்புமே இந்த முறை எம்எல்ஏ பதவி கிடைக்குமா இல்லை இழுபறியில் நீடிக்குமா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது வரையிலும் நீடித்து வருகிறது. லாவண்யா, பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.